Taste the Daily. அண்மை செய்தி. சட்டப்பேரவையின் கேமராக்கள் இன்றும் எதிர்க்கட்சியின் பக்கம் திரும்பவே இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். சட்டப்பேரவையில் இன்றைக்கு கேமராக்கள் எதிர்க்கட்சியினுடைய பக்கம் திரும்பவே இல்லை என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆளும் கட்சி வரிசையோடும் சபாநாயகரோடும் முடிந்துவிட்டதா சட்டப்பேரவை என கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே நேரத்தில் சட்டப்பேரவையின் கேமராக்கள் இன்றும் எதிர்க்கட்சியின் பக்கம் திரும்பவே இல்லை என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். எதிர்க்கட்சி வரிசையில் உங்களை அவ்வளவு அச்சுறுத்துகிறதா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எதற்காக இவ்வளவு அஞ்சி நடுங்குகிறீர்கள் ஸ்டாலின் அவர்களே என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். யார் அந்த சார் என்ற நீதிக்கான கேள்வி உங்களை அவ்வளவு உறுத்துகிறது என்றால் மீண்டும் கேட்கிறேன், யாரை காப்பாற்ற முயற்சிக்கிறது இந்த ஸ்டாலின் மாடல் அரசு என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் நலனுக்காக எதிர்க்கட்சியினுடைய கேள்விகளை மக்கள் பார்த்துவிடக் கூடாது என்று ஸ்டாலின் மாடல் அரசு எத்தனித்தது ஜனநாயகத்தை படுகொலை செய்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித ஒளிவு மறைவுமின்றி முழுமையாக மக்களினுடைய குரலாக எதிர்க்கட்சியினுடைய கருத்துக்களை மக்களுக்கு நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என ஸ்டாலின் மாடல் அரசை நான் வலியுறுத்துகிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்றம் பொதுமக்களுடைய தேவையை சட்டமியற்றி திட்டமியற்றி செயல்படும் தமிழக மக்களுடைய மேடை திமுகவினுடைய பொதுக்கூட்ட மேடை அல்ல என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழக சட்டமன்றம் பொதுமக்களுடைய தேவையை, அதாவது சபையேற்றி சட்டமியற்றி திட்டமியற்றி செயல்படக்கூடிய தமிழக மக்களுடைய மேடையை தவிர திமுகவினுடைய பொதுக்கூட்ட மேடை அல்ல என்று அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். குறிப்பாக 4வது நாளாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு அனைவருமே கருப்பு சட்டை அணிந்து யார் அந்த சார் என்கிற பேட்ச் சட்டப்பையில் அணிந்து சென்றிருக்கிறார்கள். சட்டமன்றத்திற்கு உள்ளே சென்றவர்கள், அதாவது வெளியே செல்லுகிற போது மட்டும்தான் ஒளிப்பதிவாளர்கள் காட்சி எடுத்திருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினுடைய அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பக்கம் இன்றைக்கும் கேமராக்கள் ஒன்றும் திரும்பவில்லை. ஒரு காட்சியும் ஒரு வினாடி கூட அவர்கள் வெளியிடவில்லை. எதற்காக இந்த நடுக்கம், பயம் என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக 4வது நாளாக இந்த போராட்டத்தில் அவர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று நேற்றைய தினம் ஸ்டங்ஷன் அந்த சுரங்கத்தை ஒப்பந்தத்தை நிறுத்த வேண்டும் என்பதற்காக, அதாவது மேலூரை காப்போம் ஸ்டங்ஷனை தடுப்போம் என்கிற முகக்கவசத்தை அணிந்து சென்றார்கள். நேற்று முன்தினமும் யார் அந்த சார் என்கிற சிக்கர் ஊட்டி சென்றார்கள். அதற்கு முன்தினமும் அப்படியே சிக்கர் ஊட்டி செல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு கேமராக்கள் மூலமாக அந்த நேரலையை துண்டித்து எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிற அனைத்து நிகழ்வுகளையும் காட்சிகளையும் கேள்விகளையும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பேசுவதை முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய பிரதான எதிர்க்கட்சியாக தமிழகத்தில் ஏற்கனவே பலமுறை ஆண்டு இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு ஆலமரம். அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்காக எழுப்பப்படுகிற கேள்வி அனைத்துமே தடுத்து நிறுத்தப்படுகிறது என்றால் இந்த மனோபாவம் என்பது திமுக மேடையாக இன்றைக்கு சட்டசபை மாறி இருக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதைத்தான் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் தெளிவுபட தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.